ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் அ ப்ராப்பர் ரெஸ்யூம். அதாவது ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்யூம், அதாவது ஒரு ரெஸ்யூம் ஒரு ஜாப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்யூம். ஒரு ரெஸ்யூம் வந்து ஒரு ஜாப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ தூரம் ஒரு ரெஸ்யூம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ரெஸ்யூமை வச்சு மட்டும்தான் நம்மளை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் செட் ஆஃப் ஸ்க்ரீனிங்க்கு வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து சில க்ரைட்டீரியாவை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரு ரெஸ்யூமேனா நூற்றுக்கணக்கான ரெஸ்யூம்ஸை வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதில் குறிப்பிட்ட ஒரு சில ரெஸ்யூம்ஸ் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த க்ரைட்டீரியா என்ன, ஸோ அவங்க வந்து ஜாப் ரிலேட்டடாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெஸ்யூமுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று தான். ஸோ சில க்ரைட்டீரியாஸை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெக்ரூட்டருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மறக்காமல் ஒரு ரெஸ்யூமில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ரெஸ்யூம் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து மொத்தம் 2 வீடியோ மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்யூமுடைய ஸ்ட்ரக்சர் என்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மறக்காமல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத போடுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு ரெஸ்யூமை ப்ராப்பராக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மாடல் ரெஸ்யூம் நான் உங்களுக்கு காமிச்சு அந்த ரெஸ்யூம் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ரெஸ்யூமோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ரெஸ்யூமும் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் ரெஸ்யூமில். பட் அந்தந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஜாப் டைட்டில்ஸை பொறுத்து சில சேஞ்சஸ் வந்து நம்ம ரெஸ்யூமில் வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ நான் காமனான ஒரு ரெஸ்யூமுடைய ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஜாபுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்யூமில் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் அவர் நேம், டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய பிளேஸ், மெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து மறக்காமல் நம்ம கொடுத்துடணும். ஸோ என்னென்னா, இப்போ நம்மளை ரெஸ்யூம் பிடிச்சி நம்மளை காண்டாக்ட் பண்ணுற ஹச்ஆர் ரெக்ரூட்டர் வந்து நம்மளுடைய மெயிலுக்கு மெயில் பண்ணுவாங்க, இல்லை நம்மளுடைய காண்டாக்டுக்கு வந்து அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துலையும் நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத ஒரு தனி ஹெட்டிங் போட்டே நம்ம வந்து குறிப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ண பிடிக்கும், எனக்கு வந்து ஒரு குட் ஒர்க் கல்ச்சர் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th உங்களுடைய யூஜி டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணலாம் வித் யூனிவர்சிட்டி வித் பர்சன்டேஜோட. ஸோ எந்த இயர் பாஸ்ட் அவுட். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு நீட்டான ஒரு டேப்லர் காலம் மூலமாக நீங்கள் வந்து அதை வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து குறிப்பிடலாம். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லைக் உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ரிலேட்டடான ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் ரெஸ்யூம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸ் எப்படி நீங்கள் போடலான்னா, கஸ்டமர் சர்வீஸ், ஸோ ப்ராப்ளம் சால்விங், ஸோ சேல்ஸ் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ். ஸோ அந்த சேல்ஸ் ஜாபை குறிக்கிற கீவேர்ட்ஸ் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட். அடுத்து வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதை ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணுறத வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை நீங்கள்
1 2 3 நம்பர் மென்ஷன் பண்ணி இதுவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி கம்பெனி நேம், ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டேட், இது எல்லாமே என்ன பொசிஷனில் இருந்தீங்க அப்படிங்கிறத ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்கள் வந்து ஒரு நீட்டாக அதை வேரி பண்ணி காமிக்கலாம். ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரை ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் குறிப்பிடலாம். கீழே வந்து கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரெசென்ட்டாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் ஹியர் அப்படிங்கிறத உங்களுடைய கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணி உங்களுடைய பொசிஷனை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து குறிப்பிடலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறத குறிப்பிடலாம். ஸோ அடுத்து வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து லைக் ஸ்டோரிஸ் ஏதாவது எழுதுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டோரிஸ் எழுதுறது, இல்லைனா உங்களுக்கு லைக் இப்போ சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வரைவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து அப்படி உங்களுடைய ரெஸ்யூமை கோ த்ரூ பண்ணிட்டு வரும்போது ஒரு ரெக்ரூட்டருக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஸ்யூம். ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னலாக நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சிலவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சர்டிஃபைட் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. எனி திங் லைக் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கோடிங் ரிலேட்டடான கோர்ஸாக இருக்கலாம். முடிச்சுட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸை மென்ஷன் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் ஆர் அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்கள் மேலே உள்ள ஒரு அட்ராக்ஷனை வந்து ஜாப் ரிலேட்டடாக வந்து ஒரு பாசிட்டிவ், அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸாக இருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ளரேஷன், அதாவது மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே ஒரு டெக்ளரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு உங்களுடைய பிளேஸ், டேட் அண்ட் சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு ரெஸ்யூமாக இருந்தால் அப்படின்னா. ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து அதிகபட்சம் ஒரு 2 பேஜை தாண்டி போக வேண்டாம். ஏன்னா பார்க்குற ரெக்ரூட்டருக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் 2 பேஜஸ் வரை இந்த ரெஸ்யூம் இருந்தால் இட்ஸ் மேபி குட். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அது ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களில் வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கட்டும், இல்லை சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணுறது வந்து உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடான ஆட் ஆன். இப்போ சேல்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் சொன்ன க்ரைட்டீரியா எல்லாமே கவர் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் டீட்டெயில், ஆப்ஜெக்டிவ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஆர் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மிஸ் டவுன் பண்ணிட வேண்டாம் எந்த ஒரு இடத்துலையும். அதே மாதிரி ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற டீட்டெயிலிங் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு 2 to 3 டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிலவங்க வந்து எல்லா ஜாபுக்குமே ஒரே ரெஸ்யூம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுப்போம். ஸோ அது தப்பில்லை, அப்படி கொடுக்கலாம். பட் ஜாபுக்கு தேவையான அங்கங்கே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்யூம் ப்ரொவைட் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமான வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் கரியர் டிப்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொருத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஸ்யூமோட அப்டேட்டடாக லைக் ஒரு சாம்பிள் வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் கேளுங்க. ஒரு ரெஸ்யூம் சாம்பிள் வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ சொன்ன ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.